வணக்கம். இது அபிஸ் சேனல். நண்பர்கள் இப்போ நம்மளுடைய வீடியோவ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கீழ வந்து ஜாயின் அப்படின்னு சொல்லி பட்டன் இருக்கும். ஸோ நண்பர்களுக்கு விருப்பம் இருந்தால் அத கிளிக் பண்ணி, அது என்னென்ன அட்வான்டேஜ்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு, உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். மாசம் ரூ. 29 வந்து சார்ஜ் பண்ணப்படும். ஸோ விருப்பம் இருப்பவர்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். இது நாம் வழக்கமாக செய்யக்கூடிய பங்குச்சந்தை குறித்த காணொளிகள்ல இருந்து கொஞ்சம் வந்து விலகி இருக்கு. கொஞ்சம் இல்ல ரொம்ப விலகி இருக்கு. எப்படி ஒரு யூடியூப் சேனல ரன் பண்றது? ஹவ் டூ ரன் எ யூடியூப் சேனல் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி. புதுசா பார்க்குற நண்பர்களுக்காக என்ன சொல்றோம் அப்படின்னா, இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் பத்தின சேனல். இது வந்து ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோ மட்டும் தான். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் போடுற எண்ணம் இல்லை. அப்பப்போ கொஞ்சம் ஆஃப் டாபிக் பேசும்போது, இது வந்து ஒரு நல்ல டாபிக்கா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட வீடியோ. ஸோ எப்படி யூடியூப் சேனலை ரன் பண்ணுறதுங்கிறத பேச போகிறோமே தவிர எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பேச போகிறது இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஈஸியான விஷயம். போயிட்டு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலி சேனல் வந்துடும். அப்புறம் செட்டிங்ஸ்லாம் மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ஒரு யூடியூப் சேனலை தொடர்ந்து ஒரு 1.5-2 வருஷம் நடத்தி எப்படி சஸ்டைன் பண்ணுறது, அதற்கு என்ன மாதிரியான மென்டாலிட்டி வேணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு அதை சொல்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017 ஆகஸ்ட்லேருந்து இந்த யூடியூப் சேனலை நாங்கள் வந்து நடத்திட்டு இருக்கோம். 2017 ஆகஸ்ட்டில் ஒரு குக்கிங் சேனலாக தொடங்கி, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில வந்து தமிழ் குறித்த காணொளிகள்லாம் போட தொடங்கி, அதற்கப்புறம் ஒரு பங்குச்சந்தை குறித்த காணொளிகள் போட ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் பெயர் கிடைத்து கொஞ்சம் பெருசாகும். அதையே தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக 3 ஆண்டுகள் முடிக்க போகிறோம். அத்தனை ஆண்டுகள் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போது நான் எங்ககிட்ட 8000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 250 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கோம். ஸோ இந்த குவாலிஃபிகேஷனை வச்சு எங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு கொஞ்சம் தகுதி இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ 2வதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல யூடியூப் சேனலை தொடங்கி விட்டு அதற்கப்புறம் நடத்தும் பொழுது நம்ம கவனித்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன? முதல்ல ஆரம்பித்தோன்னா நமக்கு என்ன புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் cannot be the single source of income. யூடியூபில் இருந்து மட்டும் பணத்தை சம்பாதிச்சு பெரிய பணக்காரர் ஆகிவிடலாம் அப்படின்னோ, இல்லாட்டி இதை வைத்தே வந்துட்டு நம்மளுடைய அன்றாட செலவுகளை வந்து செஞ்சுக்கலாம்னு செஞ்சீங்கன்னா, அதை வந்து அடையிறதுக்கு ரொம்ப 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 நாளாகலாம், ஆகமும் போகலாம். அதனால் இதை வந்து ஒரு சைட் சோர்ஸாக வச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா சோர்ஸாக வச்சுக்கலாமே தவிர, இதை மெயின் இன்கமாக நம்பி அதற்காகவே நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா அதற்கு ரொம்ப 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 கஷ்டம் அது. ஸோ அதற்கு அடுத்ததாக மாசங்கள் ஈவன் ஆண்டுகள் ஆகலாம். எங்களுக்கு ஆண்டுகள் ஆச்சு. முதல் பேமெண்ட்டை கையில் வாங்குறதுக்கே எங்களுக்கு வந்து ஆண்டுகள் ஆச்சு. அதுக்கு என்ன காரணங்கிறது பின்னாடி போகும்போது உங்களுக்கு தெரியும். பேமெண்ட் வாங்குறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். அந்த அளவுக்கு நமக்கு பொறுமை, சஸ்டைனபிலிட்டி ரொம்ப 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 முக்கியம். அடுத்ததாக நாம போடுறதை எல்லாத்தையுமே மக்கள் பார்க்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. இந்த காணொலியை நான் இப்போ போடுறேன். இது பல நண்பர்களுக்கு வந்து பிடிக்கலாம், பல நண்பர்களுக்கு பிடிக்காம போகலாம். அவங்க வந்து பார்க்காமலே விலகி போயிடுவாங்க. அதற்காக அவங்க மேலே கோவப்படுறதோ, இல்லாட்டி நான் பண்ணுறதை வந்து யாரும் கவனிக்க மாட்டேங்கிறான்னு நினைக்கிறதுங்கிறது மகா ஒரு சரியான விஷயமா இருக்காது. அதனால நம்ம போடுறத அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறது தப்பு. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய காணொலிகளை அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்ய தொடங்கணும். கண்டென்ட் தான் இங்கே எப்போவுமே நிற்கும். கண்டென்ட் இஸ் த கிங். அது வந்து புரிந்தால் மட்டும்தான் யூடியூப் சேனலை தொடர்ந்து நடத்த முடியும். அடுத்ததாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தொடர்ந்து வரும். அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய மனத்திடம் இருக்கணும். கண்டபடி திட்டலாம், என்ன வேணாலும் செய்யலாம். கம்யூனிட்டியில் வந்து அதை நம்ம ஹேண்டில் பண்ணலாம். அந்த யூசர்ஸ் வந்து பிளாக் பண்ணலாம், அதெல்லாம் செய்யலாம். பட் முதல்ல வரும்பொழுது அதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான மனத்திடம் வேணும். அடுத்து முக்கியமாக கடைசி அதே சமயத்தில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் பேஷன்ஸ் அண்ட் மோர் பேஷன்ஸ். ரொம்ப 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 பொறுமை வேணும் ஒரு யூடியூப் சேனலை நடத்துறதுக்கு. ஒரு வீடியோ போடுவோம், ஒரு நாள் பார்ப்பாங்க, அடுத்த நாள் பார்க்க மாட்டாங்க. சில வீடியோக்களை யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். அதெல்லாமும் பொறுத்து தாங்கி போகிற ஒரு விஷயம், ஒரு மனதிடம் வந்து கண்டிப்பாக வேண்டும். அடுத்தது, இப்போ நீங்கள் தொடங்கின உடனே 0 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து தான் எல்லாருமே ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க, ஃபேஸ்புக் குரூப்பில் போடுங்க, ஃபேஸ்புக்கில் ஒரு பக்கம் தொடங்கி அதில் போடுங்க, ட்விட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதில் போடுங்க, இன்ஸ்டாகிராமில் போடுங்க, எல்லாத்துலேயும் போடுங்க. பட் சிலருக்கு அது வந்து கொஞ்சம் எரிச்சலை தூண்டலாம். பட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் கொஞ்சம் பேர் வந்து முதல்ல வந்து உங்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பார்ப்பாங்க. அதற்கப்புறம் அதுக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுவாங்க. பட் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வீடியோக்கு அப்புறம் நீங்கள் போட்டால் எரிச்சலாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஸோ பட் வேறு வழியில் நீங்கள் தொடர்ந்து கொடுக்கலாம். பட் அவங்க தான் பார்ப்பாங்க, அவங்க தான் வந்துட்டு ஏன் பார்க்கலங்கிற வெறுப்புகளை நம்ம முதல்ல விடணும். அது ரொம்ப நாள் போகாது. பட் ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்து ஒரு குட் சோர்ஸ், இனிஷியேட் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல ஒரு சோர்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிடுவாங்க. முதல்ல வந்து ஒரு 10 நாளைக்கு இருந்தது, அதற்கப்புறம் இருக்காது. அதற்கப்புறமும் தொடர்ந்து நீங்கள் வந்து செஞ்சு தான் ஆகணும். இந்த யூடியூப் சேனலை புஷ் பண்ணோம்னா அதற்கு உண்டான டெம்பரமெண்ட்டும் சஸ்டைனபிலிட்டியும் உங்களுக்கு இருக்கணும். அதற்கப்புறம் எப்படி இதை தொடர்ந்து செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தது 2 நாள்களுக்கு ஒரு வீடியோ. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டால் ரொம்ப நல்லது. முடியாட்டி
குறைந்த 2 நாளுகளுக்கு ஒரு வீடியோ, அதாவது ஒரு மாசத்துக்கு 30 நாளைக்கு 15 வீடியோவாவது உங்கள் டாபிக்ல தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக போடுங்கள். அது என்ன டாபிக்ங்கிறத டிசைட் பண்ணுங்க. அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. கன்டென்ட்ட பக்காவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஜஸ்ட் போடணுமேங்கிறதுக்காக போடாம, நல்லா கன்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி போடத் தொடங்க. 2 நாளுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா போடுங்க. அப்பதான் தொடர்ந்து செய்ய முடியும். அதுக்கு அடுத்ததாக இத வந்து குறைந்தது 2 மாதங்களுக்கு செய்யுங்க. 2 மாதங்கள் கண்டிப்பா செய்யணும். தொடர்ந்து செஞ்சா தான், அது வந்து பார்க்குறாங்க, பார்க்கல எல்லாத்தையும் விட்டுட்டு செய்ய வேண்டும். அதற்கு அப்புறமாக உங்களுக்கு YouTube அனலிட்டிக்ஸ் இருக்கும். அதுல போய் பாருங்க. அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அனலிட்டிக்ஸு. அதுல டிராஃபிக் சோர்சஸ் எங்கிருந்து உங்கள வந்து பார்க்குறாங்க. உங்களுடைய சேனல பார்க்கக்கூடிய மக்கள் எங்கிருந்து வராங்க, எங்கிருந்துங்கிறத இப்ப நான் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நான் காண்பிக்கிறேன் இப்போ. இந்த YouTube அனலிட்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இதுதான் டிராஃபிக் சோர்ஸ் டைப்ஸ். கடந்த 28 நாள்கள்ல எங்களுக்கு எங்கேருந்தெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌஸ் ஃபீச்சர்ஸ் தான் நமக்கு அதிகமா வந்திருக்கு. நம்ம சேனல்ல 29% வந்திருக்கு. யூடியூப் சர்ச்லேருந்து 21%, சஜஸ்டட் வீடியோஸ் 17%, நேரா சேனல் பேஜஸ்ல பார்த்தவங்க அதர் யூடியூப் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் இருக்கிறது. ஸோ பேசிக்கலி ஒரு சேனல் தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரௌஸ் ஃபீச்சர்ஸ்னால் என்னன்னா, உங்களுடைய யூடியூப் பேஜ் இருக்கு இல்லையா, ஹோம் பேஜாக இருக்கட்டும், சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ் எல்லாத்துலேயுமே ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் பார்க்கும் பொழுது காண்பிக்கப்பட்டது மூலமாக கிளிக் பண்ணி வந்தது. அதுதான் ப்ரௌஸ் ஃபீச்சர்ஸ். யூடியூப் ஃபீச்சர்ஸ்னா யூடியூப் சர்ச்சுங்கிறது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை தேடி உங்கள் சேனலுக்கு வந்து அவங்க பார்த்துருக்காங்க. அது யூடியூப் சர்ச். சஜஸ்டட் வீடியோஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் வர சஜஷன்ஸ் மூலமாக உங்களை வந்து அடைஞ்சிருக்காங்க. முதல்ல நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்த உடனே இதிலிருந்து கண்டிப்பாக மக்கள் வரது ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்கும். எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து தான் வருவாங்க. அதை நான் காண்பிக்கிறேன். இப்போ எங்களுக்கு வந்து கடந்த 28 நாள் இல்லையா, நம்ம வந்து முதல்ல ஆகஸ்ட், பிப்ரவரி எல்லாம் 2019 எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் காண்பிக்கிறேன். இப்போ இது வந்து பிப்ரவரி 2019 1லேருந்து 28 பிப்ரவரி 1லேருந்து 28 2019 வந்தது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேஜராக எது இருந்திருக்கு, 38.5% வந்து எக்ஸ்டர்னல்லேருந்து தான் இருந்திருக்கு. ஸோ பேசிக்கலி எக்ஸ்டர்னல்னா என்ன அர்த்தம், நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன், ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பேன், வேறு ஏதாவது சோஷியல் மீடியாவில் போட்டு அந்த லிங்கை யாரோ பாஸ் பண்ணி இதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு 38 விழுக்காடு வந்திருக்கு. அதற்கு அடுத்த சோர்ஸ் வந்து சஜஸ்டட் வீடியோஸாக இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து ப்ரௌஸ் ஃபீச்சர்ஸ். அதற்கு அப்புறம் தான் யூடியூப் சர்ச்சாக இருந்திருக்கு. பட் இந்த நிலைமை மாற வேண்டும். அப்படி மாறணும்னா நம்ம தொடர்ந்து இப்போ நம்மளுடைய ரீசன்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கடந்த 28 நாளில் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌஸ் ஃபீச்சர்ஸ் அதிகமாக, அடுத்து யூடியூப் சர்ச், அதற்கு அடுத்ததாக சஜஸ்டட் வீடியோஸ்னு வந்திருக்குல்ல, இந்த மாதிரி மாறணும். எக்ஸ்டர்னல்லேருந்து வரது குறையணும். ஏன்னா தொடர்ந்து லிங்கை மட்டும் ஷேர் பண்ணி ஆளை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த நிலைமைக்கு மாறணும். மாறுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இந்த நிலைமை மாறினால்தான் தொடர்ந்து அதிகமான சப்ஸ்கிரைபர், அதிகமான வாட்ச் டைம் வரும். இது மாறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, இப்போ இது வந்து வாட்ச் டைம் பை யூடியூப் சர்ச் எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, நமக்கு எந்தெந்த சோர்ஸ் மூலமாக எத்தனை வியூ வந்திருக்குங்கிறத காண்பிச்சிருக்காங்க. இதில் யூடியூப் சர்ச்சுங்கிறத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், யூடியூப் சர்ச் மூலமாக எனக்கு என்னென்ன வியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, எந்த கீவேர்டை சர்ச் பண்ணும்போது என்னுடைய அதிகமான வியூஸ் வந்திருக்குங்கிறத இங்கே காண்பிக்கப்படும். கடந்த 28 நாள் எனக்கு வந்த 13,000 வியூஸில் 676 வியூஸ் வந்து அபிஸ் சேனல்ங்கிறது மூலமாக வந்திருக்கு. அபி சேனல் தேடி வந்திருக்காங்க. இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் ஸ்டாக்ங்கிற வேர்த்தை தேடி இருக்காங்க. கர்நாடகா பேங்க்ங்கிறத தேடி இருக்காங்க. சவுத். ஸோ இதெல்லாம் வந்து உடனடியாக நடந்து விடவில்லை. ஓவர் கோர்ஸ் ஆஃப் டைம் நடந்திருக்கு. இது ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி இல்லாட்டி அடுத்த பிப்ரவரி இந்த போன ஆண்டினுடைய தொடக்கத்தெல்லாம் என்ன தேடி வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, எங்க ஏதோ வந்துட்டு ரொம்ப சமையல் குறிப்பாக ரொம்ப இருந்தது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை தேடி வந்தவங்க 6 வியூஸ் தான் வந்திருக்கு. 215 வியூ தான் யூடியூப் சர்ச்லேருந்தே எங்களுக்கு வந்திருக்கு. எஸ் பேங்க், கோதுமை அல்வா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசி அல்வா, தமிழ் கிராமர் இதெல்லாம் பற்றி இருந்திருக்கு. பட் ஸ்டாக்கை பற்றி பெருசாக வந்து இங்கே வரவே இல்லை. ஸோ ஒரு கோர்ஸ் ஒரு 6 மாதம் கழிச்சு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாசத்துல நீங்க பார்க்கும்பொழுது ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். பாண்ட் மார்க்கெட் இன் தமிழ், அந்த பாண்ட் வீடியோ ஒரு பிரபலமான வீடியோ இருக்கு. அதை போட்டது மூலமாக எங்களுக்கு அந்த சர்ச் மூலமாவே நிறைய வர தொடங்கியிருக்கு. அந்த முன்னாடி 200 வியூஸ் பார்த்தோம், இப்போ 1600 வியூஸ் வந்து யூடியூப் சர்ச் மூலமாவே வந்திருந்தது. பாண்ட் மார்க்கெட் இன் தமிழ், அதுக்கப்புறம் பாண்ட் இன்வெஸ்ட் இன் தமிழ், ஹவு டு இன்வெஸ்ட் இன் பாண்ட்ஸ் இன் தமிழ், பேங்க் பாண்டை பொறுத்து ரொம்ப 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 அதிகமாக எங்களுக்கு வந்து அதன் மூலமாக தேடி வந்தவங்க அதிகமாக இருந்திருக்காங்க. அதற்கு அப்புறம் தான் தொடர்ந்து ஷேர் மார்க்கெட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரொம்ப போட ஆரம்பிச்சது ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தான். நம்ம டிசம்பர்ல எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி, தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி போட தொடங்கின பிறகு பார்த்தீங்கன்னா, டிசம்பரில் 5500 வியூஸ் வந்து எங்களுக்கு யூடியூப் சர்ச் மூலமாக வர தொடங்கியிருக்கு. அதில் பாருங்கள், மேஜராக உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், அபிஸ் சேனல், டிசி இன்ஃபோடெக் ஐபிஓ, பாண்ட் மார்க்கெட்டு, பிரின்ஸ் பைப்ஸ் ஐபிஓ, ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல், சவுத் இந்தியன் பேங்க், இந்த மாதிரி கண்டிப்பாக தொடர்ந்து எல்லாம் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாகவே வர தொடங்கி மற்றதெல்லாம் கீழே போக தொடங்கிச்சு. ஸோ எங்கள் சேனல் அதற்கு உண்டான சரியான பாத்துக்கு வந்துருச்சு. சேனலில் ஸ்டாக் மார்க்கெட்டை தேடுறவங்களுக்கு எங்களுடைய காணொலிகள் வந்து தேடி இவங்க வர நிலவுக்கு நாங்கள் இத்தனை வீடியோ போட்டதுனால யூடியூபினுடைய அல்காரதமும் இதை பிக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து அதே மாதிரி வீடியோஸ் வந்து போட தொடங்கினேன்.
ஸோ இது மாதிரி உங்களுடைய சேனலை வந்து அந்த தொடர்ந்து கன்டென்ட் போட்டு அது மூலமாக கொண்டு போகணும். இப்போ நம்மளுடைய சரியான பாதையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சப்ஸ்கிரைபர்ஸை ரெகக்னைஸ் பண்ணுங்க. அவங்க ஆடியன்ஸ் வந்து கமெண்ட்ஸ் போட்டாங்கன்னா, அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் போடலாம், லைக் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது கேள்விகள் கேட்டாங்கன்னா வந்துட்டு அதுக்கு ப்ராப்பரான ரிப்ளை கொடுக்கணும். அதை அக்னாலேஜ் பண்ணணும். சரிதான் நீங்கள் சொல்லியிருக்கிறது, தப்பை சொல்லியிருந்தாங்கன்னா தப்பை ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற சஜஷன்ஸை நோட் பண்ணணும். எங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறதால நிறைய நண்பர்கள் வந்து இந்த பங்கை பற்றி போடுங்க, இந்த பங்கை பற்றி போடுங்கன்னு முதல்ல எந்த விதமான ஐடியாவும் இருந்து அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சேர்ந்துருச்சு. ஸோ அதெல்லாம் நீங்கள் முதல்ல வந்து அவங்களுக்கு ஆன்சர் பண்ணி அதெல்லாம் நோட் டவுன் பண்ணி அவங்க கொடுக்குறதா வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் நிறைய நண்பர்கள் குறிப்பிடக்கூடிய அளவில் நிறைய பேர் இருக்காங்க. கிராந்தி குமார்ங்கிற நண்பர், அப்புறம் நம்ம வெங்கடேஷுங்கிற நண்பர், வினோத்னு ஒரு நண்பர் இருந்தார். அவரெல்லாம் வந்து இப்போ சமீபத்தில் அவர் நிறைய நான் பார்க்க முடியல. அந்த மாதிரி நண்பர்கள்லாம் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நல்லா பண்ணுறீங்க, நிறைய அது மாதிரி போடுங்கன்னு சொல்ல போகும்னா நமக்கு சரியான பாதை வந்து தெரிந்தது. அந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேல்யூ இன்வெஸ்டிங்காக மட்டுமே முழுக்க முழுக்க போட ஆரம்பிச்ச பிறகு தான் சேனல் வளருது. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். 10 பேர் இருந்தாங்க, 100 பேர் இருந்தால் கூட ஒவ்வொருத்தரும் 100 பேர் உங்களை வந்து பின்தொடர்றாங்கிறது வந்துட்டு குறைவான விஷயமே கிடையாது. ரொம்ப 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 பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்க. நம்ம ஏதோ பேசுகிறோம், அதை தொடர்ந்து கேட்கறதுக்கு 100 பேர் தயாராக இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயங்கிறத மனசில் நம்ம பதிய வைக்கணும். 100 பேர் தான் இருக்காங்க, மற்றவங்களுக்குலாம் 1 மில்லியன் இருக்காங்கிறத முதல்ல மறந்துடுங்க. 1 மில்லியன் இருக்கிறவங்களும் ஜீரோலேருந்து தான் தொடங்கியிருப்பாங்க. 100 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் 10 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அதை கேட்டு அதற்குண்டான பதில்களை கொடுத்து அவங்க கேட்குறத வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுல தான் நம்மளுடைய ஜேர்னியானது தொடங்கப்படும். இப்படி செய்ய போனால் தொடர்ந்து நல்ல சேனல் வளர்ச்சி காணும். நான் எங்களுடைய சேனலுடைய வளர்ச்சியை கூட நான் காண்பிக்கிறேன், அடுத்ததில் காண்பிக்கிறேன். அடுத்ததாக மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு எல்லாருடைய நோக்கமே இதன் மூலமாக ஏதாவது வருமானம் வருமாங்கிறதுக்கும். பட் அது செகண்டரி. முதல்ல நல்ல வீடியோஸ் போட்டால் தான் அந்த நிலைமைக்கு வரணும். மானிட்டைசேஷனுக்கு யூடியூபினுடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4000 மணி நேரம் கடந்த 365 நாளில் 4000 மணி நேரம், அதாவது 2,40,000 நிமிடங்கள் உங்களுடைய சேனல் பார்க்கப்பட்டிருக்க வேண்டும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்திருக்க வேண்டும். இதை வந்து அடையிறது சாதாரண டாஸ்க் இல்லை, அதே நேரத்தில் முடியாத டாஸ்க்கும் இல்லை. அதனால் நான் எப்படி வந்து எங்களுடைய சேனல் வளர்ந்ததுங்கிறத நான் காண்பிக்கிறேன். அதற்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கோலை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இப்போ இந்த 2,40,000 நிமிஷத்தை வந்து 365 வகுத்தோம்னா ஒரு நாளைக்கு தோராயமாக 660 நிமிஷம் வரும். ஒரு நாளைக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் மொத்தமாக எல்லா வீடியோவையும் சேர்த்து 10 மணி நேரங்கள் உங்களுடைய வீடியோவை பார்க்கணும். அது வந்து ஒரு பெரிய டாஸ்க், பட் முடியாது இல்லை. அதனால் முதல்ல ஒரு நாளில் 600 நிமிஷம் அடையணுங்கிற டாஸ்க்காக வச்சு ஒரு ரெகுலராக வீடியோ போட தொடங்க. ஸோ 600 நிமிஷம் உங்களுக்கு கிடைத்து விட்டது, ஒரு நாளில் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த டாஸ்க்கு லாஸ்ட் 7 டேஸில் 4500 மினிட்ஸ் கொண்டு வரணும். அடுத்த டாஸ்க்கு ஒரு லாஸ்ட் 28 டேஸில் கடந்த 28 நாளில் எல்லாமே நான் ஒரு நாளைக்கு 660 நிமிஷம்னா மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 28 நாளில் 18,500 நிமிஷத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற இலக்குக்கு வாங்க. இதெல்லாம் அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தீங்கன்னா தாராளமாக தொடர்ந்து 2,40,000 நிமிடங்கள் வந்து வந்துடும். எனக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 2019 ஜூலை வரைக்கும் என்னை பார்த்தவங்க ரொம்ப 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 கம்மி. கடந்த 365 நாள்னு சொல்லி ஜூலையில் பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. ஆகஸ்ட்லேருந்து வளர தொடங்கினது. டிசம்பருக்குள்ளே இந்த கோலை என்னால் அச்சீவ் பண்ண முடியாது. அது எப்படி நடந்தது? தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ போட்டது மூலமாக தான். நான் அதை காண்பிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து நம்ம சேனலுக்கு ஜனவரி 1, 2019 ஜூலை 2019 வரைக்கும் 31 ஜூலை 2019 வரைக்கும் வந்ததுக்கு உண்டான கிராஃப். இந்த கிராஃபில் பாருங்கள், ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம், குறைந்தது இதெல்லாம் மினிட்ஸில் இருக்குது. இந்த 83 இதெல்லாம் வந்து மினிட்ஸ், இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நமக்கு மொத்தமாக பார்த்தீங்க இதெல்லாம் வியூஸு. இப்போ நம்ம வாட்ச் டைம் ஹவர்ஸ் போனீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து எவ்வளவு நிமிடங்கள் இல்லை எவ்வளவு மணி நேரங்கள்னு இருக்குது. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் எதிர்பார்த்தோம் இல்லையா? ஒரு நாளைக்கு 660 நிமிஷம்னா 10 மணி நேரம். ஜனவரியிலேருந்து பாருங்கள், எனக்கு 10 மணி நேரம் ஒரு நாளில் கூட கிடைக்கல. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் கொஞ்சம் கூட கிடச்சிருக்கும். ஏப்ரல் 13 வந்து தமிழ் ரிலேட்டட் ஒரு வீடியோ நிறைய பார்த்துருப்பேன். 6 மணி நேரம் தான் கிடச்சது. 10 மணி நேரம் தான் மினிமம் கோலே. அந்த மொத்தம் 7 மாதத்தில் எனக்கு 280 பேர் தான் சேர்ந்துருந்துருக்காங்க. மொத்தமாக சேர்த்தா 338 மணி நேரம் தான் சேர்ந்துருக்கு. இது பத்தவே பத்தாது. அடுத்த 5 மாதத்தில் யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 4000 அடையணும்னா 3700 மணி நேரம் சேர்க்கணும். வாய்ப்பு இருக்கா? 660 நிமிஷம்னா 10 மணி நேரம். ஒரு நாள் கூட எனக்கு அந்த 660 நிமிஷம் 1 மணி நேரங்கிறது 10 மணி நேரங்கிறது எனக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ நம்ம வந்து அடுத்து ஆகஸ்ட்ல எப்படி ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆகஸ்ட்ல வந்து சேனல் கொஞ்சம் வளர தொடங்கிச்சு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்லாம் வந்து வெறும் 1 மணி நேரம்லாம் பார்த்தோம்ல, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூடி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 11 மணி நேரம் எனக்கு கிடைத்து விட்டது. 10 மணி நேரம் என்னுடைய மினிமம் கோலாக இருந்தது. 11 மணி நேரம் முதல்ல எனக்கு ஆகஸ்ட் 30ஆம் தேதி தான் 11 மணி நேரம்ங்கிற கோல் கிடைச்சது. பட் ஸ்டில் இதை சஸ்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆகஸ்ட்லேருந்து அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர், அக்டோபர் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய கூடி கடைசியில் டிசம்பரில் பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து கடைசி ஓராண்டு டிசம்பருக்குள்ளே என்னுடைய கோல் இப்போ பாருங்கள் 181 மணி நேரத்தை வந்து
நான் வந்து ஆகஸ்ட்ல மட்டும் அடைஞ்சிருக்கேன். முன்னாடி ஒரு 300 மணி நேரம் 400 மணி நேரம் தான் மொத்தத்துக்கு முதல் 8 மாதங்கள்ல எனக்கு கிடைச்சிருந்தது. மிச்சம் 4 மாதங்கள் தான் இருக்கு. அதுல வந்து நான் கிட்டத்தட்ட 3600 மணி நேரம் வந்து கிடைக்கணும். அதுக்கு சாத்தியமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. வருமாங்கிறது டவுட்ஃபுல்லா இருந்தது. நாமெல்லாம் 4000 மணி நேரங்கள் அடையறதுக்கு எப்படியும் 2020 தாண்டி போய்க்கிட்டு இருக்கும். 2019க்குள்ள நம்மளால அடைய முடியாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ, முதல்லலாம் 1 மணி நேரம் இவ்வளவு தான் இருந்தது. இந்த கிராஃபினுடைய குரோத்த பாருங்க. ரெகுலரா வீடியோ இங்க உங்களுக்கு வீடியோ எத்தனைலாம் போட்டிருக்கேன்னு தெரியுது இல்லையா? இந்த நாள்ல 5 வீடியோ, இந்த இதுக்குள்ள 5 வீடியோ, 5 வீடியோ, 5 வீடியோ போட்டிருந்தது. தொடர்ந்து நான் வீடியோக்கள் போட தொடங்க அதனுடைய குரோத்த பாருங்க. இந்த இடத்துல என்னால வீடியோவே போட முடியல. ரொம்ப நாள் என்னால வீடியோவே போடுறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. இதெல்லாம் ரொம்ப கம்மியா 15, 20 வீடியோ தான் போட்டிருந்தேன். அதற்கப்புறம் தொடர்ந்து நான் வீடியோக்கள் போட தொடங்க அதனுடைய குரோத் எப்படி இருந்திருக்கு பாருங்க. அப்படியே ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கிராஃப் அப்படியே இன்க்ளைன்டா மேல போய்க்கிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல சாதாரணமாக ஒரு நாளைக்கு வந்து 50 மணி நேரங்கள் அதெல்லாம் எனக்கு வரத் தொடங்கவும் ரொம்ப சந்தோஷம் இருந்தது. ஏன்னா, இதுக்காக தான் ரொம்ப பாடுபட்டோம். அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்ல 98 மணி நேரங்கள்லாம் வந்து, ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா, 4000 மணி நேரங்களை நான் 1 வருடத்துக்குள்ள இந்த குறிப்பிட்ட இதே நேரத்துல இந்த முன்னாடி உள்ளதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வந்த வளர்ச்சி ரொம்ப அசுர வளர்ச்சியா இருந்தது. இதே மாதிரி எல்லா சேனலுக்கும் நடக்கும். பட் நான் கத்துக்கிட்டது ரெகுலராக வீடியோக்கள் போடப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து நம்மளுடைய யூடியூபுக்கு வந்து நம்ம மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆயிட்டோம்னா, உடனடியாக யூடியூப் அப்ரூவல் குடுக்காது. யூடியூப் ஹெவியான ஒரு ரிவ்யூ மெக்கானிசம் வச்சிருக்காங்க இன்னைய தேதிக்கு. யூடியூப் மேனுவலா ஒவ்வொரு சேனலையும், ஈவன் ஒவ்வொரு வீடியோவும் கூட ரிவ்யூ பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. போய் உங்க சேனல்ல என்னென்னலாம் கன்டென்ட் இருக்கு, சரியான கன்டென்ட் இருக்கா எல்லாம் பார்ப்பாங்க. அதுல ஹேட் கன்டென்ட் யாரையாவது திட்டுவது, சென்சிட்டிவ் ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர் பேசுறது, அப்சீன் கன்டென்ட் ரொம்ப வந்து ஏதாவது ஒரு தகாத விஷயங்கள காண்பிக்கிறது, காப்பிரைட் வயலேஷன் ரொம்ப 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 முக்கியம். உங்களுடைய தம்ப்நெயில்லயோ, மியூசிக்லயோ, வீடியோலயோ யார் வேற ஒருத்தருடைய கிரியேஷன் எடுத்து தயவு செஞ்சு போடாதீங்க. உங்களுடைய ஓன் கிரியேஷன் மட்டும் போடுங்க. எங்க வீடியோல ரொம்ப 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 அத கவனமா நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். வேற யாருனுடைய கிரியேஷன் வேற யாரோ ஒரு போட்ட பாட்டையோ, வீடியோவையோ, மியூசிக்கையோ தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. ஈவன் படம் கூட கூகுள்ல இருந்து எடுத்து காண்பிச்சிடாதீங்க. அது எதையுமே செய்யாதீங்க. ஒரு வெப்சைட்ட காண்பிக்கிறீங்கன்னா, அந்த வெப்சைட்ட நேரடியா போய் காண்பிங்க. அதுக்காக நீங்க ஸ்டோர் பண்ணி காண்பிக்கிறது மிக 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 தப்பு. அதே மாதிரி ஒரு வீடியோ வந்து ஸ்லைட் ஷோ மாரி வெறும்ன வந்து ஒரு ஆட்டோமேட்டட் வாய்ஸ் வச்சு நடத்துறது, இது மாரி செய்யக்கூடாது. உங்களுடைய ஓன் வாய்ஸ்ல கொஞ்சமாவது கன்டென்ட் நீங்க ஆட் பண்ணணும். அப்பதான் அதையும் ஒத்துப்பாங்க. அப்பதான் அதையும் வந்துட்டு கவனத்துல எடுத்துப்பாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களையும் தாண்டி இதெல்லாம் சரியா இருந்தால் தான் யூடியூப் அப்ரூவல் குடுக்கும். அப்ரூவல் குடுத்த பிறகு கடைசியாக ரெவென்யூ கால்குலேஷன் ஒரு ரஃப்பா நான் சொல்றேன். இது கண்டிப்பாக நடக்குங்கிறது என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். 1000 வியூஸ் கிடைச்சா மொத்தமா 1000 வியூஸ் கிடைச்சா அதுக்கு வந்து 50 சென்ட்லேருந்து $1 35லேருந்து $70 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. கூகுள் ஆட்சன்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி அதை நீங்க வந்து கனெக்ட் பண்ணணும். $100 சேர்ந்தால் தான் பணம் கொடுப்பாங்க. $100 ஒரு எத்தனை மாசம் ஆனாலும் $100 சேர்ந்தால் மட்டும்தான் பணம் உங்கள் கையில் வரும். நல்லா பண்ணுங்க. எல்லா ரெகுலரான எல்லா விஷயங்களையும் கடைபிடிங்க. எந்த விதத்திலயும் வந்துட்டு ஏதாவது வேற ஏதாவது வகையில காப்பிரைட் வயலேஷனோ அது எதுவுமே செஞ்சிடாதீங்க. சேனல் கண்டிப்பாக நன்றாக வளரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா எல்லாருக்கும் உண்டு. எங்களால் முடிந்தால் உங்களாலும் முடியும். எந்த ஒரு சேனல் நீங்க நடத்திட்டு இருந்தாலும் நிறைய வந்து நல்ல வளர்றதுக்கான எங்களுக்கு வாழ்த்துக்கள். எங்களுடைய காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்போ வந்து நம்மளுடைய ஏற்கனவே வீடியோல ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 2 சேனல் பிரீமியம் இருக்கு. ஒண்ணு வந்து நார்மலுக்கு, இன்னொன்னு வந்து இங்கிலீஷ் மட்டும் வேணும்னு இருக்கிற நண்பர்களுக்கு. பிடிக்கிறவங்க இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.